ஏங்க போடுங்க ஒன்றா அது தண்ணி நீங்கள் விடுற தண்ணி தான், அது பைப் மாதிரி தான், அது உள்ளே போய் வெளியே வருது. அது ஒரு மிக்சி நம்ம தயிர் ஊற்றுறேன்னா ஆகும், மோராயிடும், அவ்வளோதான். இதில் கெமிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தண்ணி வெளியே வந்தது, பூமியில் இறங்கும்போது பார்த்து என்ன பண்ணுது, அப்படின்னா என்ன ஆச்சு, இப்படின்னா என்ன ஆச்சு, சரி ஓகே இதுவே பண்ணல, நீங்கள் சரி பண்ணுறது என்ன பண்ண போகிறீங்க? இந்த டிவைஸ் வாங்கி போடல, நீங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே செய்யலை நீங்கள், பட் சரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஐடியா இருக்குது? பிளாட் போட்டு எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான். பிளாட் நல்ல பிளாட் வாங்குவோம். பிளாட் போட்டா கூட தண்ணி இருக்கணும்ல, மண்ணு நல்லா கலர் மண்ணாச்சு, இந்த கலர்ல வாங்கி என்ன பண்ணா அவன் யோசிப்பான். ஆமா, நான் இங்கே உள்ளார வேப்பூர்லயே கிட்டத்தட்ட ஒரே சைட்ல கிட்டத்தட்ட 7 டிவைஸ் போட்டிருக்கேன் நான். நம்ம ஒருத்தர் போட்டாரு, அப்போ பார்த்து ஒருத்தர் போட்டாரு, மொளாமழமே வராது அங்கே. இப்போ நல்லா ஃபர்ஸ்ட்டாக தான் சைஸ் மொளாமழ சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொண்ணு ஒன்று அவரே அந்த கிழக்கு 2 சொல்லிருக்கேன். ஓகே, எல்லாம் பார்த்துட்டு பார்ப்போம் இந்த கடைசியில் இருக்கு. ஆமாம், இப்போ தென்னை மரத்தை பார்த்தா எல்லாம் இந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ இந்த பக்கம் திரும்பி போகுது. பரவாயில்ல, பார்வை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதான். ஆனால் ஸ்டேஜ் இருக்காது, கிளம்பிடும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் நெக்ஸ்ட் விவசாயம் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு, எதாவது பண்ணுறீங்கன்னா எனக்கு கலந்துங்க. நான் என்ன பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும்னு ஐடியா கொடுக்குறேன் நான். இப்போ இது மட்டும் நீங்கள் கண்ணுக்கு வச்சு விட்ருங்க, ப்ரோ கொஞ்சம் சீரியமாக கொண்டு வரலாம், நம்ம பிளான் பண்ணுவோம்.